செவிக்குணவு சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஊசி இல்லாம தையல் மெஷின் இல்லாம எப்படி ஒரு துணி நாப்கின் தயாரிச்சு அதை அதிக உதிரப்போக்கையும் தாங்குற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்த போறோம்ன்றத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மேலும் நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கணும்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து நாப்கின் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆனால் விழிப்புணர்வோட வந்து மக்கள் வந்து துணி நாப்கினை வந்து உபயோகிக்கலான்னு நினைக்கிறப்போ சில சிரமங்கள் இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, அவுட் சைட் ஃபீல்டு ஒர்க்கில் வேலை பார்க்குற பெண்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து துணி நாப்கின் வந்து பயன்படுத்தணும்னு நினச்சாலும் அவங்க வந்து அது வந்து நம்மளுக்கு லீக் ஆயிருமோ, ட்ரெஸ் எல்லாம் கரையாயிருமோ, அப்போ அதிக உதிரப்போக்கு இருக்கிறவங்க இதை எப்படி நாம் பயன்படுத்துறதுன்னு துணி நாப்கின் பற்றிய ஆர்வமும் விழிப்புணர்வும் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களால வந்து இந்த நடைமுறை சிக்கலில் வந்து யூஸ் பண்ண முடியறதில்ல. அதனால திருப்பி மனசுக்கு ஒப்பாமல் நாப்கினை யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கான வீடியோ தான் இது. இந்த அற்புதமான துணி நாப்கினை நம்மளுக்கு செய்ய தேவையானது ரெண்டு பொருள் தான். ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்லேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கை, அல்லது நீங்கள் லெகின்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். லெகின்ஸில் பாதி கால் மட்டும் எடுத்து அதை கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் 1 மீட்டர் பழைய காட்டன் துணி. நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி நீளமான ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். அதுக்காண்டி தான் இந்த முழுக்கை சட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இந்த டிஷர்ட் வந்து டார்க் கலராக இருந்தால் இன்னும் நல்லது, நம்மளுக்கு கரை எதுவும் நம்மளுக்கு தெரியாது. கையை வந்து நீளமாக அப்படி நான் வெட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த இதுலேருந்து இந்த இதை வெட்டி எடுத்துட்டு இந்த போர்ஷன் தான் நம்மளுக்கு துணி வைக்க தேவைப்படும். இது மாதிரி 2 கை இருக்கிறதுனால நம்ம 2 பீஸ் வெட்டிக்கலாம். 1 மீட்டர் அளவு காட்டன் துணி இருக்கணும். இது வந்து நம்ம பழைய துணி எடுத்துக்கலாம். பழைய துணினா நல்லா துவைச்சி உலர்த்திக்கோங்க. அப்புறம் வெள்ளை கலர் தான் இல்லை, நல்லா எந்த பழைய காட்டன் துணினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கை இதுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். இந்த மாதிரி நீளமாக மடித்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த மாதிரி டிஷர்ட்டில் வெட்டி வச்சுருக்கேன். உள்ளே வச்சிட்டோன்னா நம்மளோட துணி நாப்கின் வந்து ரெடி ஆயிடும். இதுதான் நம்ம துணி நாப்கின் ரெடி ஆயிடுச்சு. இந்த துணி நாப்கின் வந்து இப்படி பயன்படுத்துறதுனால எப்படி வந்து லீக்கேஜ்லேருந்து தடுக்குதுன்னு நம்ம வந்து வாய் வழியாக பார்க்காம உங்களுக்கு செயல்முறையாக செஞ்சு காட்டலான்னு நினச்சேன். நம்ம வந்து டெமோக்காண்டி இது வந்து எவ்வளோ லீக்கேஜ் வந்து நம்ம தாங்குதுன்னு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 1/2 டம்ளர் தண்ணியை வந்து நான் ஊற்றிட்டேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நல்லா ஈரமாக ஆரம்பிச்சிருச்சு. பின்பக்கம் இதுலேயும் லைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு டெமோக்கு தான். நம்ம வந்து தண்ணியை ஊற்றணும். நம்மளோட உதிரம் வந்து ரொம்ப டென்சிட்டி அதிகம், அதனால அதை கடந்து போகாது. இப்போ எல்லாருக்கும் வந்து துணி நாப்கின் வந்து பயன்படுத்துகிற ஆர்வம் இருந்தாலும் கரை ஆயிடுமோன்ற பயம் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கலாம், பள்ளி கல்லூரிக்கு போகிற பெண்களாக இருக்கலாம், இல்லை அன்னைக்கு வீட்டு விசேஷமாக கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். அன்னைக்கு இரவு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த துணி நாப்கினை முதலாக பயன்படுத்தி பாருங்கள். இந்த சாதாரண துணி நாப்கின் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஷர்ட் கைக்குள்ளேயோ இல்லை
லெக்கின்ஸ் காலை வந்து பாதியாக வெட்டி அதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரை வெளியவே வரவே வராது. எவ்வளோ அதிக உதிரப்போக்கு இருந்தாலும் கரை வந்து வெளியவே வராது, கரையும் வெளியே படாது. நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு அடுத்த நாள் வந்து நல்லா ரெட்டிப்பாக பெருகும். அதை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதிக உதிரப்போக்கு உள்ள பெண்கள் எல்லாருமே வந்து இந்த முறையை பின்பற்றி துணி நாப்கின் பயன்படுத்த ஆரம்பிங்க. இது வந்து ரொம்ப நல்ல பலனை தரும். என்கிட்ட வந்து பழைய டிஷர்ட் 2-3 இருந்ததுனால எல்லாத்தையும் கட் பண்ணி அதுக்கு செட்டாக ஒரு துணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது இந்த செட்டை வாஷ் பண்ணி போட்டுட்டு இது வேகமாக காஞ்சிரும். அதுக்குள்ள நம்ம அடுத்த செட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. இதுக்கப்புறம் வந்து நிறைய விசேஷங்கள் வந்துச்சு, இதுக்கு நடுவில் வந்து வெளியே போகிற வேலைகள் வந்துச்சு. எந்த இடத்துலையும் வந்து நான் வந்து நாப்கின் பயந்து போய் மாறலை. அந்தளவு இது கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஒரு நாள் கூட லீக்கேஜ் இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ செவிக்குணவு சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. துணி நாப்கின் உபயோகப்படுத்தினோடனே உங்களுக்கு சந்தோஷம், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக கரை படியும், இது வந்து ரத்த கரையே படியும். நம்ம வந்து ரீயூஸ்னால் கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி துவைக்கிறது, அடுத்த தடவை நம்ம உபயோகிக்கும் போதும் அதோட சுத்தத்தை எப்படி உறுதிப்படுத்துறதுன்றதுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதையும் பாருங்கள். எங்களோட சேனல்லையும் நாங்கள் வந்து இந்த மாதிரி துணிகளை வந்து எப்படி பராமரிக்கிறது, அடுத்தடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். அதுவரையும் நன்றி நண்பர்களே. பெண்மையை கொண்டாடுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.